ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இப்போல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச படிப்பு அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டால், உங்கள் குழந்தை எதில் சேர்ந்துருக்கான், எந்த குரூப்பு, உங்கள் பொண்ணு எந்த குரூப்பில் இருக்காங்க, என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டால், மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிற ரெண்டு விஷயம். ஒன்று டாக்டர், இல்லைனா இன்ஜினியர். அதே மாதிரி வேலை தேடுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரவங்க எந்த டிகிரி முடித்தாலுமே ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதிலெல்லாம் தான் அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது, நிறையா சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணு மறைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது மற்ற வேலைகள்லாம் யார் பார்ப்பா? இப்போது போலீஸ்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 போஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூபிஎஸ்சி இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, ஐஏஎஸ் இருக்குது. அண்ட் நம்மளுக்காக வேலை பார்க்குற அத்தனை அரசாங்க அலுவலகத்துலேயும் வேலைக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் யார் பார்ப்பா? நம்ம எல்லாருமே மெடிக்கல், இன்ஜினியரிங் இந்த மாதிரி படையெடுத்தோம் அப்படின்னா இந்த வேலைகள்லாம் யார் பார்ப்பா? அண்ட் அதுலேயுமே நல்ல வருமானங்கள்லாம் வருது, பட் அதெல்லாம் மறைக்கப்படுது. அண்ட் மிலிட்ரியோ இல்லை டிஃபென்ஸோ அதுக்கு போராட தான் போகணும் இல்லை, அங்கேயும் அட்மின் ரிலேட்டடாக ஒர்க்கு, நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு ஒர்க்கு. தமிழ் நல்லா பேச தெரிஞ்சாலோ, இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சாலோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு, பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு கூட ஐடிக்குள்ளே தான் வரணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, அவங்களோட தனித்திறமை என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கே பிடிப்படலை. குழந்தைங்க இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சதை படிக்கிறாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக பிடிச்சதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் தனித்துவம் பெறலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்ற பதிவு. ஸோ ஒரு குறுகிய வட்டத்தில் மாட்டிக்காமல் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அவங்களோட திறமைகள் அதை நோக்கி கூட பயணம் பண்ண ஆரம்பித்தா அவங்களால இன்னும் அதிகமான வெற்றிப்படிகளை ஈஸியாகவே அடைய முடியும். ஒரே டாக்டர், ஒரே இன்ஜினியர்னால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கான ஆட்கள் வெளியிலேருந்து தான் வரணும். என்ஜினியர் வீடு மட்டும் தான் கட்டிகிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்தது. இப்போ எல்லாமே ஐடி மட்டும்தான். ஸோ இப்போ ஐடியில் உங்களுக்கே நல்லா தெரியும், ரோபோட்டிக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மனுஷங்களே தேவை இல்லாதப்போ ஒரு காலகட்டம் அதுவும் வந்துடும். அப்போது நம்மளுக்கு என்னவா இருப்போம், நம்மளுக்கெல்லாம் வேலை இருக்குமா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். இது பயப்படுறதுக்கு இல்லை. ஸோ நல்ல விஷயங்களை நிறையா ஈர்த்துக்கிட்டு நம்மளோட நாலேஜை நிறையா வளர்த்துக்கிட்டு வேறு துறைகளிலையும் நம்ம எக்ஸல் பண்ணி அதில் முன்னேறலாம் அப்படின்றதுக்கான பதிவு தான். இதை வந்து ஈர்ப்பு விதியோடு நம்ம ஏன் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோன்னா, உங்களால் இந்த எக்ஸாம் எல்லாம் ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. தேங்க்யூ.